ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தமிழ் குக் பிரின்சஸ். நம்ம இன்றைக்கி புளிச்சக்கீரை செய்ய போகிறோம். இப்போ வந்துட்டு தண்ணி கொஞ்சம் ஊற்றிட்டு குக்கரில் புளிச்சக்கீரை போட்டு வச்சுருக்கேன். இதை வந்து 3 விசில் விட்டு வேக விட்டு எடுத்துக்குவோம். இங்கே பாருங்கள், தண்ணி கொதிக்கவும் இலை மாறிடுச்சு. இப்போ 3 விசில் விட்டு எடுத்துக்கலாம். நமக்கு கீரை வெந்து வந்துடுச்சு. இப்போ வந்து தாளிப்பு சேர்த்துக்கலாம். நல்லெண்ணெய் ஊற்றிருக்கேன். இப்போ கடுகு போட்டுக்கலாம். கடுகு, உளுத்தம் பருப்பு, கடுகு பொரியட்டும். வரமிளகாவும் வெங்காயமும் சேர்த்துக்கலாம். வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன். சின்ன வெங்காயம் போட்டால் இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும். நான் பெரிய வெங்காயம் எடுத்திருக்கேன். இப்போது கடுகு நல்லா பொரிஞ்சு வந்துடுச்சு. நம்ம ஆனியனும் வரமிளகாவும் சேர்த்துக்கலாம். இப்போது கொஞ்சமாக பெருங்காயம் சேர்த்துக்கலாம். நமக்கு இப்போது தாளிப்பு ரெடி ஆகிடுச்சு. இப்போ வந்துட்டு நம்ம கீரையை கடைஞ்சி எடுத்துக்கலாம். இப்போது தண்ணியெல்லாம் வடிகட்டி எடுத்தாச்சு. இதை கடைஞ்சி எடுத்துக்கலாம். சரியாக கடையே வரலைன்னா நம்ம லைட்டாக மிக்சியில் கூட போட்டு எடுத்துக்கலாம். இங்கே பாருங்கள், குக்கரில் வேக வைக்கும் நல்லா வெந்து வந்திருக்கு. நான் வந்துட்டு மத்திலே கடைஞ்சி எடுத்துக்கிறேன். இப்போ நம்ம கடைஞ்சி எடுக்கும் போதே கொஞ்சம் கல்லுப்பு சேர்த்துக்கலாம். இங்கே பாருங்கள், நல்லா கடைஞ்சி எடுத்தாச்சு. இப்போ தாளிப்பில் அந்த புளிச்சக்கீரையை சேர்த்துக்கலாம். நமக்கு புளிச்சக்கீரை ரெடி. இப்போ பாருங்கள், தாளிப்பில் சேர்த்துக்கிட்டாச்சு. இதை நல்லா கிண்டி எடுத்துக்கலாம். லைட்டாக மஞ்சத்தூள் சேர்த்துட்டு உப்பு கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கலாம். இதை ஒரு கொதிக்க விடலாம். இது வந்துட்டு உடம்பு ஹீட் உள்ளவங்க இந்த கீரை சாப்பிட்டா உடம்பு வந்து குளிர்ச்சியாக இருக்கும். ஃப்ரெண்ட்ஸ், இங்கே பாருங்கள், புளிச்சக்கீரை ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். என்னோடய வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.